ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்லை நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில செக்டாரை பற்றி ஒரு செக்டாரை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணலாம் இருக்கிறேன். ஏன்னா அந்த செக்டாரை பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம டீட்டெயில் அது எக்ஸ்பிளைன் பண்ணது கிடையாது. ஸோ அந்த செக்டார் என் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்காட்டும் தெரியுது, அது மாதிரி மோர் ரிவார்டும் தெரியுது. நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். எந்த செக்டாரை சொல்கிறேன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார் ப்ளஸ் கோல்டு லோன் செக்டார், இந்த செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸை தான் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த செக்டார்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டாசிஸ் கிராமின், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, ஃபியூஷன் ஃபினான்ஸு, இது போக நமக்கு தெரியாமையே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஆவாஸ் ஃபினான்ஸ் அப்படிலாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இது போக கோல்டு லோனும் மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியும் சேர்த்து இவங்க முத்தூட் ஃபினான்ஸு, அவங்களுக்கு சப்சிடி பெல்ஸ்டாரு, முத்தூட் மைக்ரோ ஃபின் கார்பனியும் இருக்கும், அவங்களுக்கு சப்சிடி நிறைய வச்சுருக்கிறாங்க. இது போக மணப்புரம் ஃபினான்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸு, இப்படி அவங்களுக்கும் மைக்ரோ ஃபினான்ஸ் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ டோட்டலாட்டி இது எல்லாமே கம்பைன் பிஸ்னஸாக வருது. இதில் நம்ம கன்சிடர் பண்ணதில் முத்தூட் ஃபினான்ஸும் மணப்புரம் ஃபினான்ஸும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம். இது யாருமே பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத உண்மை. நீங்கள் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி முத்தூட் ஃபைனான்ஸ் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ 100% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு முத்தூட் ஃபைனான்ஸு. அது மாதிரி மணப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 130 ரூபா சம்திங்லாம் இருக்கும்போது வாங்கியிருந்தா இன்றைக்கி எங்கேயோ இருக்குது மணப்புறம் ஃபினான்ஸ், ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த 2 பங்குமே கொடுத்துருக்கு. இது போக மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார் நீ தனியாக எடுத்து பார்க்கும்போது ஃபியூஷன் ஃபினான்ஸ், இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா நான் ரீசென்ட்லி வாங்கியிருந்தேன். ஸோ இந்த பங்கு 190 ருபீஸில் இருக்குது. 50 ஹை பார்க்கும்போது 243, லோ பார்க்கும்போது 124. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 101 இருக்குது. புக் வேல்யூலேருந்து கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் ஆகுது ஃபியூஷன் ஃபினான்ஸ். பட் ஆனால் இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு புக் வேல்யூ கிட்ட வரும்போது பார்க்கலான் இருக்கிறேன் ஃபியூஷன் ஃபினான்ஸில். பட் இந்த ஸ்டாக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போதைக்கு மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் ஒன் டைம் ஆஃப் த பீரியடில் இது ரிகவர் ஆகுங்கிறது என்னோட கருத்து. நான் எப்படி கணிக்கிறேன்னா, டிசம்பர் குவார்ட்டரில் 719 கோடியாக இருந்த லாஸு மார்ச்சில் அது 165 கோடியாக குறையுது. விச் மீன்ஸ் லாஸ் குறையுது. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணுறேன். ஜூன் குவார்ட்டரில் 92 கோடியாக குறைஞ்சிருக்குது. ஸோ கொஞ்சம் மீண்டு வர மாதிரி இருக்குது மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி. இது மாதிரி ஃபுல் இயர் பேசிஸில் 24 வரைக்கும் அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. 24 ஃபுல் இயர் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டுமே 505 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவும் 1742 கோடி இருந்துச்சு 23. 24 2317 கோடி. 25 ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25 நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் லாஸ், விச் மீன்ஸ் 1225 crores நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபுல் இயர் பேசிஸில் 25. பட் இது ஒரு ஷார்ட் டைம் ப்ரெஷராக நான் பார்க்குறேன். இதில் தான் ஐ திங்க் வார்பக் பின்கஸ்ன்னு நினைக்கிறேன், அவங்க ஃபண்டு போட்டிருந்தாங்க அந்த ஃபியூஷன் ஃபினான்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, இது 250 ருபீஸில் இருக்குது. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி புக் வேல்யூ கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி ஐ திங்க் 190 சம்திங்லாம் வந்தாங்க. அந்த டைமில் மிஸ் பண்ணிட்டேன். எகைன் நான் 300 இருக்கும்போது வாங்கினேன். அடுத்த 300 பிரேக் பண்ணி கீழே வரும்போதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பங்குகளில் நான் சொல்கிறது ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பல்காட்டு நீங்கள் வாங்குறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ரெடியூஸ் டெப்ட்டும் குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் ரீசெண்ட் டேஸில், அதாவது லாஸ்ட் 1.5 இயர்ஸில் பெருசாக ரிட்டர்ன்ஸ் இருந்திருக்காது. ப்ரெஷர் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ் ரிசல்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், ப்ராஃபிட் டிசம்பர் குவார்ட்டரில் 394 கோடி லாஸு, அது மார்ச்சில் 410 கோடி, எகைன் ஜூன் குவார்ட்டரில் 329 கோடியாக குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அது போக ஃபுல் இயர் பேஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா 24 வரைக்கும் 24 468 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 25 தான் 957 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல் இயர் பேஸில். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்திருக்கு 23, 24, 25 கம்பேர் பண்ணும்போது. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஃபினான்ஸு, ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, இந்த ரெண்டுலேயுமே ரிஸ்க்கும் இருக்குது, ரிவார்டும் இருக்குது. அது மறுக்க முடியாது. ஆனால் கிரெடிட்டாசிஸ் கிராமின் இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனான்னு தெரியல. பட் இதுவும் அந்த செக்டரில் வரதுனால டிஸ்கஸ் பண்ணுறேன். கிரெடிட்டாசிஸ் கிராமின் பார்க்கும்போது 1378 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, அவங்களோட புக் வேல்யூ 436 இருக்குது. கிட்டத்தட்ட புக் வேல்யூலேருந்து கம்பேர் பண்ணும்போது கிரெடிட்டாசிஸ் கிராமின் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அதனால இப்போதைக்கு அதை நான் அவாய்ட் தான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எல்என்டி ஃபினான்ஸ், இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் 3% விழுந்திருக்கு. இவங்க கிட்டத்தட்ட மணப்புறம் மாதிரி தான் கோல்டு லோன் பிஸ்னஸுக்குள்ளேயும் இப்போ என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் அந்த செக்டர்லையும் இருக்கிறாங்க. இதோட புக் வேல்யூ 102 ரூபா. கிட்டத்தட்ட புக் வேல்யூ எல்லாம் கம்பேர் பண்ணும்போது மோர் தேன் 2 times 2.5 times மேலே இருக்கிறதுனால இது இப்போ மணப்புறம் மாதிரி, அந்த மணப்புறம் எல்என்டி ஃபினான்ஸ், முத்தூட் இதெல்லாமே ஒரே ஜோனில் வந்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இதில் வேடிக்கை பாருங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த செக்டரில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ஸ்பந்தனாவும் ஃபியூஷன் ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். மணப்புறம் எல்என்டி ஃபினான்ஸ், முத்தூட் என்னோட ரேடாரில் இருக்கும். அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கலான் இருக்கிறேன். பட் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த சைடில் இருந்த மாதிரி தெரியலை.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி பவர் வாங்கலாமான்னு கேட்டிங்க. நான் வந்து டாடா பவர் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு அதானி பவர் வந்து பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணல. என்கிட்ட அதானி ஸ்டாக்ஸ் கிடையாது. டாடா பவர் வச்சிருக்கிறதுனால இதை அவாய்ட் பண்ணுறேன். சம் ரீசன் நியூஸஸ் எல்லாமே ஆக்சுவலி அந்த ஹிடன்பர்க் அந்த பிரச்சனைலாம் வந்ததுனால நான் வந்து அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பெருசாக இதை கண்டுக்கல. இப்போ ரீசென்ட்லி ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 146 இருக்குது. 1.5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 22 டைம்ஸ் இருக்குது பி ரேஷியோ. உங்களோட ஓன் ஒப்பீனியன்லேயே விட்டுக்கிறேன் அதானி பவரை. பட் டாடா பவர் வாங்கியிருக்கிறேன். பட் டாடா பவரில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. டாடா பவர் பார்த்தீங்கன்னா இவங்க பேங்க் ஆஃப் பரோடா கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ரினியூவபிள் எனர்ஜி சம்மந்தமான பார்ட்னர்ஷிப். எம்எஸ்எம்இக்கு அதாவது இந்த சோலார் பேனல்ஸ் எல்லாமே செட் பண்ணுவாங்க ஹவுஸில் ஆஃபீஸில். அதுக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எம்எஸ்எம்இ செக்டரில் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கொலாபரேஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா பவர்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஐஆர்எஃப்சி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ருபி டேம் லோன் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. 12,640 கோடி ஒர்த் ஆஃப் லோனு சத்தீஸ்கர் ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி லிமிடெட் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவங்க வந்து கோர் ஃபைனான்ஸ் பண்ணுறது அதாவது அவங்களோட கோர் பிஸ்னஸ்ங்கிறது ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது தான். இப்போ அதுலேருந்து அவங்க வெளியே வந்து எனர்ஜி செக்டாரும் சரி அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லா செக்டாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ லோன் ப்ரொவைட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் லோன் ப்ரொவைட் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் ஒரு பாகம் மட்டும் தான் அந்த பவர் ஜென்ரேஷன் கம்பெனிஸுக்கு வந்து லோன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 12,640 கோடி ஒர்த் ஆஃப் ருபி டேர்ம் லோன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஐஆர்எஃப்சி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்வினல் கொடுத்த அப்டேட். இவங்க ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கவனம் செலுத்துறதாட்டு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது 3 ரயில்வே ஒர்க்ஸு. தால்சர் ரோடு கனெக்டிவிட்டி காமாலாங் அந்த ஏரியாவில் அது 80 கோடி ஒர்த் ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறாங்க. அதுபோக தான் மண்டல் சண்டிகோலே அந்த லைன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 150 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட். டாடா ஸ்டீல் பிளான்ட்டுக்கிட்ட அந்த கலிகா நகரில் டுர்புரி அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 500 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு இந்த தால்சர் கேம்லாங் சீகவ் அந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 104 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரயில்வே காரிடார் ப்ராஜெக்ட்டு. ஸோ டோட்டலாட்டு 3 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க ஆர்வினல். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பெர் டன்னுக்கு 8 ரூபா பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஆட்டு கொண்டு வராங்க. அது வந்து ஒரு டோக்கன் ஃபீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற நான் பாஸ்மதி ரைஸுக்கு தான் இந்த 8 ரூபா பெர் டன் வந்து ஃபீன்னு சொல்லியிருக்கிறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. மணிஷ் அகர்வாலை வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜ்மெண்ட் ரோலுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன இதுன்னு பார்க்கும்போது பிரசிடென்ட் அண்ட் பிஸ்னஸ் கட்டு அந்த 811 அப்படி ஒரு ஆப் உண்டு. அதாவது கோட்டக் 811 அந்த பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா இவரை வந்து பிரசிடென்ட் அண்ட் பிஸ்னஸ் கட்டாட்டு போட்டிருக்காங்க. ஸோ பேங்கோட டிஜிட்டல் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் இவரை வந்து அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. செப்டம்பர் 27 தான் போர்ட் மீட்டிங்கில் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இவருக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபினான்ஷியல் செக்டரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது 27 இயர்ஸு. 23லேருந்தே கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் பல்வேறு லீடர்ஷிப் பொசிஷனை பார்த்தீங்கன்னா அவர் வந்து அனுபவிச்சிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இப்போ வந்து இந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க. கோட்டக் 811 அந்த ஆப் வந்து டிஜிட்டல் லெண்டிங்கை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு அவருக்கு அதில் ஹெட் ஆட்டு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இது கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபின்கார்ப்புக்கு 2.7 lakh பெனால்ட்டி போட்டிருக்காங்க. சம் ரூல்ஸை இவங்க ஃபாலோ பண்ணாததுனால இந்த பெனால்ட்டி போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. பாஷ் அப்படிங்கிற ஒரு அந்த பாஷ் லிமிடெட் கம்பெனி இவங்க அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறாங்க. 2030க்குள்ளே 13,000 ஜாப்ஸ் வந்து நாங்கள் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூலமாக 2.5 பில்லியன் யூரோவை வந்து சேவ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க காஸ்ட் கட்டிங் மெத்தடில். இது வந்து பாஷ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அப்டேட்டு. யூஏஇ ரெகுலேட்டர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு துபாய் பிரான்ச்சில் நீங்கள் நியூ கிளைண்ட்டை வந்து ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு தடை போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது யூஏஇ சேர்ந்த துபாய் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சென்டர் அது வந்து அங்கே உள்ள ஃபினான்ஷியல் ரெகுலேட்டரி அவங்க வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட துபாய் பிரான்ச்சில் நீங்கள் நியூ கிளைண்ட்ஸ் அதாவது ஃபினான்ஷியல் சர்வீஸ் ரிலேட்டட் நியூ கிளைண்ட்ஸை வந்து ஆன்போர்ட் பண்ணுறது, அது இல்லாமல் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அட்வைசிங் கொடுக்குறது, கிரெடிட் கார்டு அரேஞ்ச் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டீல்ஸை வந்து கொடுக்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் ப்ரொமோஷன் நியூ கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட துபாய் பிரான்ச்சில் வந்து நெகட்டிவ் அப்டேட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பிரான்ச்சில் அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் 1489 கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸும் அதில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து அப்டேட்டு.
கெயிலோட போர்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த ஜாம்நகர் லோனி எல்பிஜி ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டுருக்கு, பைப்லைன் ப்ராஜெக்ட்டு. அதை டபுள் பண்ணுறதுக்கு லிக்விட்ஃபைட் பெட்ரோலியம் கேஸ் கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட 5364 கோடி ஒர்த்தா ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ கெயிலோட போர்டு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ 36 மாதத்தில் இதை வந்து கம்ப்ளீட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 3.25 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனமாக இருக்கிறத 6.5 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் பெர் ஆனமாட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து கெயில் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐஆர்எஃப்சி கொடுத்த அப்டேட், இவங்க 4000 கோடி ஒர்த் ஆஃப் லோனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க டால்ச்சர் ஃபெர்டிலைசருக்கு, கோல் கேசிஃபிகேஷன் யூரியா ப்ராஜெக்ட்டுக்கு. இது வந்து ஐஆர்எஃப்சி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து அப்டேட், மோட்டிலால் ஓசால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து நியூட்ரல் கால் கொடுக்குறாங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு. 16% மேலே போகும். கரண்ட் லெவல் ஐ திங்க் 68 ரூபா சம்திங்கில் இருந்துச்சு. 80 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு. இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வந்து அப்டேட்டு. பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. 705 கோடி ஒர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிரிட் கம்யூனிகேஷன் அண்ட் எமர்ஜென்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேன் இந்தியா லெவலில் 705 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்டோட போர்டு வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நேஷனல் கிரிட் ஆப்ரேஷன் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க முதல் கட்டமாட்டு 209.68 க்ரோஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. போக போக படிப்படியாட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பவர் கிரிட் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கூட அந்த 97 தேஜாஸ் ஜெட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு டீல் போட்டிருக்காங்க. 97 தேஜாஸ் ஜெட்டு இதோட வேல்யூ பார்க்கும்போது 66,500 கோடி வருது. ஸோ இதோட பிகினிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 இயர் பீரியட்னு சொல்கிறாங்க. பிகினிங் 2027 to 28 அந்த டைமில் பிகினிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அடிஷ்னல் 97 தேஜாஸ் மார்க் 1A ஃபைட்டர் ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் வாங்குறதுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாம்பல் ஃபெர்டிலைசர், இவங்க ஜிஎஸ்டி பெனால்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. 527 கோடி ஒர்த் ஆஃப் ஜிஎஸ்டி பெனால்ட்டி. ஃபினான்ஷியல் இயர் 18 to 19 அந்த டைமில் உள்ள இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து இன்கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஃபினான்ஷியல் இயர் 22 to 23 அந்த டைமில் உள்ள இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. 527 கோடி ஒர்த் ஆஃப் ஜிஎஸ்டி டிமாண்ட் நோட்டீஸ். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் நாங்கள் அப்பீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சாம்பல் ஃபெர்டிலைசர் கொடுத்த அப்டேட்டு. இர்கான் இன்டர்நேஷனல் 225 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இர்கான் இன்டர்நேஷனல் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.